தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் வாக்குகளை குறிவைக்கிறதா திமுக அப்படின்ற கேள்வி எழுப்புறோம். ஏன்னா வருகிற ஜனவரி 17ஆம் தேதி தியாகி ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களுடைய திருவுருவச் சிலை மற்றும் மணிமண்டபத்தை திறந்து வைக்க நம்மளுடைய தமிழக முதல்வரான MK ஸ்டாலின் அவர்களே நேரடியாக பரமக்குடிக்கு போறாங்க. அதோட சேர்த்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பெரும் தலைவர்களான கிருஷ்ணசாமி அவர்கள் மற்றும் ஜான் பாண்டியன் அவர்களையும் திமுக கூட்டணியில இணைச்சுக்கிறதுக்கான பல வேலைகளை செய்யறாங்க. ஸோ இவங்களுடைய கூட்டணி கணக்குகள் எப்படியா இருக்க போது, இந்த சமூக வாக்குகளை கன்சாலிடேட் பண்ண என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் டுகேஸ்வரி. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் பயங்கர வேகமா நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பக்கம் திமுக கூட்டணியா இருக்கட்டும் அல்லது NDA கூட்டணியா இருக்கட்டும், தங்களோட கூட்டணியை வலிமைப்படுத்தக்கூடிய வேலைகளை ரொம்ப வேகமா செய்யறாங்க, ரொம்ப ஆர்வமா செய்யறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் மாற்று கட்சியிலிருந்து இணைக்கிற வேலைகள், அதோட சேர்த்து மற்ற கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்களோட பேசுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில எடுத்திருக்காங்க. அப்படி இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் வாக்குகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கக்கூடிய விஷயம். தென் மாவட்டங்கள் அப்படின்னு சொன்னோம்னா குறிப்பா ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தேனி, மதுரை, அப்புறம் சிவகங்கை, இது போன்ற பல மாவட்டங்கள்ல அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம். ஸோ இந்த சமூகத்துல ரெண்டு பெரிய தலைவர்களாக பார்க்கப்படுறவங்க ஜான் பாண்டியன் அவர்கள் மற்றும் கிருஷ்ணசாமி அவர்கள். ஸோ இவங்களை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற வேலைகள்ல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய மணிமண்டபத்தை ஜனவரி 17 அன்னைக்கு திறக்கிறது அப்படிங்கிற ஒரு வேலையும் திமுக கையில எடுத்திருக்காங்க. அது மூலமா தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வாக்குகளை கவரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் திமுகக்கு இருக்கு. ஏன்னா இந்த நிகழ்வு கரெக்டா எலெக்ஷனுக்கு இன்னும் 2-3 மாசம் இருக்கிற நேரத்துல இந்த மணிமண்டபத்தை திறக்கிறாங்க. இந்த விஷயத்தை தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய குரு பூஜையின் போது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எலெக்ஷனுக்கான ஒரு மூவாக கண்டிப்பா இதை பார்க்கலாம். ஏன்னா இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பன் அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்க பாமக நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களிடமும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் அவர்களிடமும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், அவங்க எங்க கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த செய்திக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மற்றும் அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜான் பாண்டியன் அவர்கள் திட்டவட்டமா அதை மறுத்திருக்காங்க. என்ன மாதிரியான நெகோசியேஷனும் நடக்கல, பிளஸ் நாங்க NDA கூட்டணியில தான் கன்ஃபார்ம் பண்றோம், NDA கூட்டணியில தான் பயணம் பண்றோம் அப்படிங்கிறதையும் அவர் உறுதி செஞ்சிருக்காரு. அதோட சேர்த்து 5 தொகுதிகளை நாங்க கேட்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஏன்னா ஜான் பாண்டியன் அவர்கள் ஏற்கனவே NDA அலையன்ஸ்ல தான் அவர் ரொம்ப காலமா பயணம் பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பா இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் அந்த பட்டம் அப்படிங்கிறது பாஜக அரசினாலதான் தனக்கு கிடைச்சதாக ஒவ்வொரு முறையும் மோடி அவர்களை புகழ்ந்து நிறைய இடத்துல பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த கூட்டணியில இருக்கிறது மூலமா அந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படின்ற விஷயம் தங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நம்புறாரு. இதே ஜான் பாண்டியன் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் 2025 சமூக சமத்துவ மாநில மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாட்டை நடத்தியிருந்தாரு. அதோட அவரோட கட்சியோடைய 25வது ஆண்டு விழாவும் அதுல நடந்துச்சு. ஸோ அப்பயுமே இந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. ஒரு 25 தீர்மானங்களையும் நிறைவேற்றியிருந்தாங்க. ஸோ அது மூலமா எப்போதுமே நாங்க பாஜக கூட்டணிக்கு ரொம்ப இணக்கமா இருக்கோம். சில அதிருப்திகள் இருந்தாலுமே நாங்க பாஜக கூட்டணியில பயணம் பண்ணுவோம். அதோட அவங்களுடைய ஸ்ட்ராங்கான கோரிக்கையா என்ன இருக்கு அப்படின்னா பட்டியல் வெளியேற்றம், SC பட்டியல்ல இருந்து நாங்க வெளியேறணும், நாங்க உழவம் செய்யக்கூடிய சமூகம், எங்களை தவறுதலா பிரிட்டிஷ் ஆட்சி காலங்கள்ல SC பட்டியல்ல சேர்த்துட்டாங்க அப்படிங்கிறதா நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த மக்கள் வச்சிட்டு இருக்காங்க. ஸோ மேபி ஜான் பாண்டியன் போன்ற தலைவர்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, நம்ம பாஜகவோட பயணம் பண்ணும் பொழுது அந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது சாத்தியமாகும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லியிருக்கலாம். குறிப்பா ஒவ்வொரு முறையும் அவருடைய நேர்காணல்களை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது தென் மாவட்டங்கள்ல தான் அதிகமா இருக்கு. பரவலா தமிழ்நாடு முழுக்க இந்த மக்கள் இருந்தாலும் தென் மாவட்டங்கள்ல தான் அடர்த்தியா இருக்காங்க. தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தேவேந்திரர் அப்படிங்கிற வாக்குகள் தான் அதிகபட்சமா இருக்கும். மெஜாரிட்டியா டிசிஷன் மேக்கிங் வாக்குகள் அப்படின்னு எடுத்தோம்னா தேவர் வாக்குகளும் தேவேந்திரர்கள் வாக்குகளும் தான் இருக்கும். ஸோ அதனால ஜான் பாண்டியன் அவர்களோ கிருஷ்ணசாமி அவர்களோ எந்த கூட்டணிக்கு போவாங்க அப்படின்ற ஒரு விவாதம் எப்போதுமே இருந்துச்சு. ஸோ இப்போ ஜான் பாண்டியன் அவர்கள் 1 ஸ்டெப் முன்னாடி போய்
அவருடைய கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்படியே கொஞ்சம் கட் பண்ணோம் அப்படின்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய புதிய தமிழகம் கட்சி வந்து கடந்த ஜனவரி 7ஆம் தேதி வந்து அவங்களோட 7வது மாநில மாநாடு வந்து நடத்தியிருந்தாங்க மதுரையில. ஸோ அவங்க நிறைய கிரௌட் எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்களுடைய வாக்கு வங்கியை வந்து நிரூபிக்கணும், அதாவது தங்களோட பவரை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக கிருஷ்ணசாமி அவர்களும் அந்த மாநில மாநாட்டில் வந்து கண்டிப்பா வந்து அவருடைய கூட்டணி அறிவிப்பாரு அப்படின்றத எதிர்பார்த்திருந்தது. ஏன்னா வந்து தொடர்ந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேணும் அப்படிங்கிறத முன்னிறுத்துறாரு. அதோட சேர்த்து தன்னோட மகன் ஷாம் கிருஷ்ணசாமியும் வந்து நிறைய இடங்கள்ல வந்து பிரச்சாரத்துக்கு இது பண்றாங்க. அதனால வந்து அவங்க இருக்கக்கூடிய கூட்டணியில அவங்க வந்து அந்த ஷேரிங்க வந்து எதிர்பார்க்கறாங்க. ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கறத வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வராங்க. பட் ஆனா இந்த ஜனவரி 7ஆம் தேதி அவர் வந்து அறிவிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஆனா வெறும் 36 தீர்மானங்களை மட்டும் சொல்லிட்டு கூட்டணியை அவர் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பல நேரங்கள்ல விஜய் அவர்களுக்கு ஆதரவா குரல் வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் எழுப்பியிருக்காங்க. அதனால இந்த வாட்டி வந்து திமுக அதிமுக அப்படின்ற ஆப்ஷன் இல்லாம விஜயோட ஆப்ஷனும் ஓப்பனா இருக்கிறதுனால இன்னும் பல தலைவர்கள், கிருஷ்ணசாமி அவர்கள் மட்டும் கிடையாது, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் ஒரு மாநாடு போட்டிருந்தாங்க. அதுல அவங்க வந்து கூட்டணி அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனா அவங்க வந்து நான் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு சொல்ல விரும்பல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு இன்னும் கால அவகாசம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பக்கம் வந்து ராமதாஸ் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நெகோசியேஷனுக்குள்ளார வராங்க. நான் தான் தலைவர், நீங்க வந்து அன்புமணி கிட்ட கன்ஃபார்ம் பண்றதெல்லாம் இல்ல, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்ற ஒரு டாக்ஸும் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எது எப்படியோ ஜான் பாண்டியன் அவர்களுடைய இந்த மூமெண்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா கிருஷ்ணசாமி அவர்கள் அவர் அறிவிப்பேன்னு சொன்ன விஷயத்தை இன்னும் அறிவிக்காததுனால ஒரு படி முன்னாடி போய் ஜான் பாண்டியன் அவர்கள் நான் என்டிஏ கூட்டணியில இருக்கேன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாரு. அதோட சேர்த்து எப்படியும் தென் மாவட்டங்கள்ல 5 சீட்டு வாங்கணும் அப்படின்ற நோக்கமானது அவங்களுக்கு இருக்கும். மேபி அவங்க சின்னத்துல போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகளை கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சமீப காலங்கள்ல தேவேந்திரகுல மக்களுடைய வாக்குகள், தேவர் வாக்குகள் வந்து என்டிஏ பக்கம் திரும்புதா, குறிப்பா அதிமுக பக்கம் திரும்புதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுல சில சச்சரவுகள் ஏற்பட்டு இருந்துச்சு. சில மாதங்களுக்கு முன்பாக ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின், இந்த விவகாரம் வந்து ரொம்பவுமே வந்து கொதிப்புல இருந்தாங்க தேவேந்திரகுல மக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபேக்டரோட சேர்த்து கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகனான ஷாம் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருந்தாரு. அந்த சமயத்துல வந்து நீ வெட்டுனா நானும் வெட்டுவேன், ஓ அருவா பெருசா என் அருவா பெருசான்னு போட்டு பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு டாக்லாம் போச்சு. அப்ப தேவர் மத்தியில வந்து ஷாம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. பல பேர் வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்திருந்தாங்க. அதோட சேர்த்து தேவர் அமைப்புகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் இருக்கக்கூடிய கூட்டணியை வந்து நாங்க புறக்கணிப்போம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இதுல இன்னொரு ஃபேக்டர் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதிமுகவுக்கு தேவர் வாக்குகள் எல்லாம் கன்சாலிடேட் ஆகுமா, முக்குளத்தோர் வாக்குகள் வந்து ஈஸியா எடுத்துருவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே டிடிவி அவர்கள் இன்னும் கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணல. ஓபிஎஸ் அவர்கள் மற்றும் சசிகலா போன்றவர்கள் வந்து தேவர் சமூகத்தோடைய ஃபேஸஸா பார்க்கப்படுறாங்க. இப்ப ஓரளவுக்கு டிடிவி அவர்களும் இந்த கூட்டணியில வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில தினங்கள்ல வந்து டிடிவி அவர்கள் இந்த கூட்டணியில இணையறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஓபிஎஸ் அவர்களையும் என்டிஏ அலையன்ஸ் வேற விதமான ஒரு ஆப்ஷன்ல அவரை உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க. சசிகலா அவர்களையும் வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது தான் டாக்ஸா இருக்கு. ஸோ இந்த நேரத்துல தேவேந்திரர் அவங்களுடைய ஒரு கன்சாலிடேஷன் நடந்தா மட்டும்தான் வந்து தென் மாவட்டங்கள்ல வாக்குகளை வந்து கன்சாலிடேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயமும் பார்க்கப்படுது. இதுல ஜான் பாண்டியன் அவர்களுக்கு என்ன மாதிரியான எட்ஜ் இருக்கும் அப்படின்னா, அவங்க நிற்கக்கூடிய பகுதிகளில் வெறும் தேவேந்திரர் மட்டும் இல்லாம நாடார் வாக்குகளும் இங்க இருக்கும், யாதவர் வாக்குகளும் இங்க நிறைய இருக்கு. ஸோ நாடார் வாக்குகளை எப்படியா அவங்க வந்து கையாளணும் அப்படின்னா, ஜான் பாண்டியன் அவர்களுடைய மனைவியான பிரிசிலா பாண்டியன் அவர்கள் இவங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க. ஸோ அப்போ இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது, ஜான் பாண்டியன் அவர்கள் திருநெல்வேலியிலே பிறந்து வளர்ந்தவங்க. ஸோ அதனால இந்த பகுதிகளில் இவருக்கான செல்வாக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோ கிருஷ்ணசாமி அவர்களையும் கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாம். அப்ப லீஸ்ட் ஆப்ஷனா கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னா, விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படலாம். ஏன்னா வந்து அவங்கவுங்க கேட்கக்கூடிய சீட்ஸ் வேணா கிருஷ்ணசாமி அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள் 2 பேருமே வந்து அந்த ரிசர்வ்டு தொகுதிகள்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ 2 பேரும் ஒரே மாதிரியான சீட்டு கேட்கும் பொழுது என்டிஏ அலையன்ஸ் இதை எப்படி கையாளும் அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் வந்து அதுக்கான நாட்கள் இருக்கு. சோ ஜான் பாண்டியன் மற்றும் கிருஷ்ணசாமி அவர்கள் மட்டும் இல்லாம தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவராக இருந்த பசுபதி பாண்டியன் அவர்களுடைய மகள் சந்தான பிரியா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஜனவரி 10ஆம் தேதி வந்து எல்லா சமூகத்தினரையும் கூப்பிட்டு அவங்களுடைய தந்தையாரான பசுபதி பாண்டியன் அவர்களுடைய குரு பூஜையை நடத்தியிருக்காங்க.
இது எங்க நடந்துச்சு அப்படின்னா தூத்துக்குடி அலங்காரத்தட்டு கிராமத்துல வந்து இவங்க வந்து ஓரளவுக்கு எல்லா சமூகங்களையும் கன்சாலிடேட் பண்ணணும்னு தனியா அவங்களே போய் எல்லாரையும் இன்வைட் பண்ணி இந்த குரு பூஜையை நடத்தியிருக்காங்க. பசுபதி பாண்டியன் அவர்களுக்குமே தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மத்தியில வந்து ஒரு செல்வாக்கானது இன்னைக்கும் இருக்க செய்யுது. ஸோ அதை வந்து கன்சாலிடேட் பண்ணும் அப்படின்னு சந்தான பிரியா அவர்களுமே எல்லா சமூகத்திலே இருக்கக்கூடியவங்களையும், யாதவர்களா இருக்கட்டும், நாடாரா இருக்கட்டும், எல்லா சமூகத்திலே இருக்க தேவரா இருக்கட்டும், எல்லா சமூகத்திலே இருக்கக்கூடிய தலைவர்களையும் சந்திச்சு இந்த குரு பூஜைக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஸோ நிறைய பேர் அதில் போய் கலந்துக்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த சமூகத்துடைய வாக்குகள் கன்சாலிடேட் ஆகணும் அப்படின்னா இங்க செதறி கிடக்கக்கூடிய தலைவர்கள், இங்க பல பேரோட குரலா என்ன இருக்கு அப்படின்னா இந்த வாக்குகள் அப்படிங்கிறத திமுகவோ அண்ணா திமுகவோ ஈஸியா அறுவடை பண்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இந்த தலைவர்கள் செதறி இருக்காங்க. அந்த மக்களுடைய பிரச்சனைகளை வந்து வெவ்வேறு டைரக்ஷன்ல அவங்க கொண்டு போறதுனால இவங்களுக்கு மத்தியில ஒரு ஒத்துமை இல்லை அப்படின்ற ஒரு டாக்ஸுமே அதிகமா எழுது. அதை வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய போட்டினாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர் வாக்குகள் வந்து என்னதான் பல கிராமங்கள்ல அவங்க வந்து நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் அந்த கிராமங்கள்ல இருந்தாலும் கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது நடக்கல அப்படின்றத ஒரு குறையாவே அவங்க சொல்ல செய்யறாங்க. பட் இந்த எலெக்ஷன்ல எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஜான் பாண்டியன் அவர்கள் நான் தென் மாவட்டத்துல தான் போட்டியிடுவேன், என்னை எப்ப பார்த்தாலும் வந்து நீங்க வந்து எக்மோர் போன்ற தொகுதிகளோ என் சமூகமே அடர்த்தியா இல்லாத பகுதிகளில் எனக்கு வந்து சீட்டு ஒதுக்குறாங்க அப்படின்றத ஒரு குறையாவே அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த தடவை கண்டிப்பா நான் தென் மாவட்டங்கள்ல தான் போட்டியிடுவேன். ஏன்னா குறிப்பா 2024 தேர்தலில் தென்காசியில இவர் போட்டி போடும் பொழுது நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சமூக வாக்குகள் அவருக்கு கன்சாலிடேட் ஆயிருந்தது. அதோட சேர்த்து அவர் பிரச்சாரத்துக்கு போன ராமநாதபுரத்துல அவருக்கான ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னு ஏற்கனவே களத்துல இருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ இன்னொரு பக்கம் கிருஷ்ணசாமி அவருமே வந்து நிறைய சீட்டு எதிர்பார்க்கிறேன் அப்படின்றதும் அதோட சேர்த்து வந்து ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கறத ரொம்ப குறிப்பா இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சந்தான பிரியா அவர்கள் தன்னுடைய தந்தையோட புகழை வந்து இன்னுமே வந்து அதை கையில எடுத்து இந்த மக்களுடைய வாக்குகளை கவரணும், அவங்களுக்கும் ஒரு சீட் வேணும், மேபி ராஜபாளையம், விருதுநகர் அந்த பகுதிகளில் இவங்க கண்டெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். இவங்களுமே அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகமும் பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ அலைன்ஸ்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் தான் இப்ப பிரகாசமா தெரியுது. ஸோ திமுக இப்ப எடுத்திருக்கக்கூடிய இந்த தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய இந்த மணிமண்டபம் திறப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஃபிராக்ஷனை திமுகவுக்கு உருவாக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.